வெல்கம் டு ஆர்சிஎம் தமிழ் சேனல். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஆர்சிஎம் ப்ராடக்ட் பற்றி தான். அதை பற்றி ரிவ்யூ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தூங்கி எழுந்தோடனே நம்ம வந்து பல் தேய்ப்போம் இல்லையா, அதனால இது வந்து ஹெர்பல் பேஸ்ட். இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் ஹெர்பல், எந்த வித கெமிக்கலும் கிடையாது. இது வந்து சூப்பராக இருக்கும், வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். நாம் வந்து பெரியவங்க எந்த பேஸ்ட் வேணால் யூஸ் பண்ணுவோம். பட் சின்ன பசங்க வந்து பல்லு தேய்க்கும் போது கண்டிப்பாக முழுங்கிடுவாங்க. அப்போது அவங்க முழுங்கும் போது அவங்களுக்கு வந்து வயிற்றுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. வெறும் வயிற்றுல பேஸ்ட்டை முழுங்கும் போது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட் வந்து நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து கவிகோ ஆல்ரவுண்டர் பேஸ்ட்டு. சரிம்மா, எனக்கு சொல்ல வரலம்மா. கேவிகோ இந்த பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் பேஸ்ட்டு. பல் சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு. ஏன்னா எனக்கு வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சப்ப எனக்கு வந்து பல்லில் வந்து கூச்சம் வந்தது. அந்த பல் கூச்சத்தால் ஒரு 3 மாதம் நான் வந்து கஷ்டப்பட்டேன். ஏன்னா ஏன் சும்மா எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் டாக்டர்கிட்ட போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ பண்ணி பார்த்தா ஒன்றும் முடியல. கடைசியில் டாக்டர்கிட்ட தான் போனேன். அவங்க எழுதி கொடுத்த ஒரு பேஸ்ட் வந்து உண்மையிலே ஒரே நாளில் பல் கூச்சம் போயிடுச்சு. ஆனால் அந்த பேஸ்ட்டோட விலை வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இதை விட 3 மடங்கு விலை அதிகம். ஆனால் அப்போ தான் நான் யோசித்தேன், எதுக்கு நாங்கள் வந்து அப்போ இந்த பேஸ்ட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், ஹெர்பல் பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ தான் வந்து சரி நம்மக்கிட்ட தான் இந்த பேஸ்ட் இருக்குது ஆல்ரவுண்டர், அதை வாங்கி யூஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஆல்ரவுண்டர் பேஸ்ட் வாங்கி நான் யூஸ் பண்ணேன். உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு ஒரு 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பல் கூச்சம் வந்து. இப்போ வந்து எனக்கு வந்து பல் கூச்சம் சுத்தமாக கிடையாது. உண்மையிலே சொல்கிறேன், அந்த பல் கூச்சம் ஏற்படுறதுக்கு அவ்வளோ விலை கொடுத்து நான் வாங்கி யூஸ் பண்ணி அது சரியானதுக்கு இது ரொம்ப விலை கம்மி தான். இது 70 ருபீஸோ என்னமோ தான் இது வரும். அது நீங்கள் மெம்பராக இருந்ததுன்னா ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இந்த பேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து இதுதான் இப்போ வரைக்கும் இதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த பேஸ்ட் வந்து 10 ருபீஸில் கூட கிடைக்குது. நீங்கள் வந்து சாம்பிளுக்கு ஒரு 10 ருபீஸில் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்து கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து என்கிட்ட நிறைய பேர் வாங்குவாங்க. இது பெயின் பாம். இது வந்து என்னென்னா தலைவலி, கழுத்து வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, கால் வலி, கை வலி எல்லாத்துக்குமே வந்து இதை போடலாம். சுளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். வலிக்குது இல்லைன்னா சுளுக்கு அந்த மாதிரி வீக்கம் அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட இதை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து என்கிட்ட வந்து மாதம் வாங்குறவங்களே நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் வந்து ஏதாவது ஒரு வேலை செய்வாங்க. அந்த வேலை டெய்லியும் வேலை செய்யறதுனால அவங்களுக்கு வலி வருது. அதனால் அவங்க வாங்கி இதை யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பெயின் கில்லர். இப்போது நீங்கள் வந்து வலிக்கு வந்து ஒரு பெயின் கில்லர் யூஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து இதை வந்து யூஸ் பண்ணது கிடையாது. பட் இது தலைவலிக்கு கூட இது சூப்பராக கேட்கும். எங்கள் வீட்டில் எப்பவுமே இது ஒன்று இருக்கும். யாராவது வந்தாங்க, யாருக்காவது தலைவலியோ இல்லை ஏதாவது வலின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் இதை கொடுப்போம். ஆனால் நான் யூஸ் பண்ணதில்லை. எனக்கு வந்து என்னோட ட்ரீட்மெண்ட் அப்போ கீமோ கொடுத்தப்ப நான் வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு போயிட்டேன். எனக்கு போயா அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்தது. ஃபஸ்ட் டைம் தலைவலி வந்தது. அப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா மியூசிக்னு ஒன்று, மைண்டு மியூசிக்னு ஏதோ ஒன்று யூடியூப்பில் பார்த்தேன். அது ஒரு 30 மினிட்ஸு. அதை வந்து நான் வந்து ஒரு மனசாக, அதாவது மனசை ரொம்ப ஒருநிலைப்படுத்தி நான் கேட்குறதுக்கு எனக்கு 3 மணி நேரம் ஆச்சு. ஏன்னா நடுநடுவில் டாக்டர்ஸ் வந்து கீமோக்காக அந்த இது ட்ரிப்ஸு மாற்றுறது அது இதுன்னு மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. அதனால என்னால் சரியாக பண்ண முடியல. தவிர என்னோடய மைண்டும் சும்மா அங்கே இங்கே போயிட்டே வந்துட்டு இருந்தது. கடைசியில் வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து மனசை ஒருநிலைப்படுத்தி மியூசிக் நான் கேட்டேன். எனக்கு தலைவலி அப்போ சரியாக போச்சு. அப்போ தான் யோசித்தேன், நம்ம மனசை வந்து நாம் வந்து அந்த மன போராட்டம், மன அழுத்தம் இந்த மாதிரிலாம் பண்ணாமல் நம்ம இருந்தால் நமக்கு தலைவலி வராதுன்னு நான் யோசித்து அதுலேருந்து நான் வந்து கொஞ்சம் வந்து என்னை வந்து இது பண்ணிக்கிட்டேன். ஆனால் ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகும் எனக்கு உடம்புல வந்து நிறைய சைடு எஃபெக்ட் வந்தது. அதையெல்லாம் நான் சரி பண்ணுறதுக்கு வந்து யோகா, மனவளக்கலை போயிட்டேன். அங்கே உடற்பயிற்சி, மனசுக்கு மனவளக்கலை அந்த மாதிரி நான் போனதுனால எனக்கு வந்து இருந்தது. ஒரு 1 இயர் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் நான் வந்து எந்த மருந்து மாத்திரை இதை கூட நான் யூஸ் பண்ணலை. மனவளக்கலையில் அதில் வந்து நாங்கள் உடற்பயிற்சி, மனப்பயிற்சி இதெல்லாம் பண்ணி நான் வந்து சரி பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கும் உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா டாக்டர்கிட்ட போங்க. அது வந்து நார்மலாக, ஏன்னா இப்போது கண்ணு பிரச்சனை வந்தாலும் நமக்கு தலைவலி வரும்.
காலை கடன்கள் சரியாக முடிக்கலை, வயிற்றில் ரொம்ப அழுக்கு இருக்குது அப்படின்னாலும் தலைவலி வரும். அதனால் உங்களுக்கு என்ன உங்களுடைய உடம்புல ஏற்படுற வலிகளுக்கு என்ன காரணம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஆனால் பெயின் கில்லர் மட்டும் தயவு செஞ்சு நீங்கள் நிறைய டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் எடுத்துக்காதீங்க. நான் இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுவேன், அப்போ பார்க்கலாம். அடுத்தது வந்து ஷாம்பு. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ராண்ட்ரஃப் ஷாம்பு. இது வந்து பப்பாயால் இது செஞ்சுருக்காங்க. ட்ராண்ட்ரஃப் ஃப்ரீ. இது வந்து இதை யூஸ் பண்ணவங்க, அதாவது இந்த ஒரு பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணால் இந்த பாட்டில் முடியறதுக்குள்ளேயே ட்ராண்ட்ரஃப் வந்து போயிடும். பட் ட்ராண்ட்ரஃப்க்கு உண்மையான காரணம் என்னன்னு பார்த்து அதையும் நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. இதை மட்டுமே நம்ப முடியாது. ஏன்னா நம்ம வெளியே போடுற எல்லாமே 50% மட்டும்தான் நமக்கு உதவி பண்ணும். பாக்கி மீதி 50% வந்து நம்மளுடைய உணவு பழக்கமோ நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சோப்பு. இந்த சோப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதே மாதிரி மார்க்கெட்லேயே ஒரு சோப் இருக்குது. அந்த சோப் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ தேங்காய் எண்ணெயில் குளிச்சுட்டு வந்த மாதிரியே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் இந்த சோப்பு போடுறதுக்கு. பட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நமக்கு. இது வந்து சோப்புகள் நம்ம குளிக்கிற சோப்பு அப்படின்னா அதில் எதில் தயாரிக்கிறாங்கன்னா சுத்தமான தேங்காய் எண்ணெயில் தயாரிக்கிறாங்க. அதனால் என்னென்னா இப்போ நீங்கள் சோப் வந்து மற்ற சோப்புக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா நம்ம உடம்புல வந்து இந்த சோப்பை போட்டு தேய்க்கும் போது நல்லா வளவலன்னு போகும். அந்த தேங்காய் எண்ணெய் நம்ம வந்து உடம்புல வந்து போடுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த சோப்புலாம் பார்த்தீங்கன்னா நீம் சோப்பு. ஸ்கின் அலர்ஜி ஏதாவது இருந்தால் கூட இந்த சோப்பு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஃபுல்லாக வந்து வேப்ப இலை சோப்பு தான் இது வந்து வேப்ப இலை சோப்பு நல்லாயிருக்கும், நீம் சோப்பு நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மெலன் சோப்பு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அழுக்கு போகும், நல்லாயிருக்கும். ஆர்சிஎம்மில் வந்து எல்லா ஃப்ளேவர்லேயுமே சோப்பு இருக்குது. இது வந்து கிளிசரின் சோப்பு. எல்லா ஃப்ளேவர்லேயுமே வந்து சோப்பு இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் என்ன பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணுறீங்களோ அதை விட இது வந்து விலை கம்மி தான். இது வந்து ஃப்ளோரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோப்பு கூட பார்த்திங்கன்னா ஏதோ ஃப்ளவரை தூக்கி நம்ம தேய்ச்சி குளிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் குளித்ததுக்கப்புறமா உங்கள் உடம்பை வந்து தேய்ச்சிங்கன்னா கண்டிப்பாக சத்தம் வரும். நம்ம எப்படி பாத்திரம்லாம் கழுவின பிறகு நல்லா பளபளன்னு இருக்குதா இல்லைன்னு செக் பண்ணி தேய்ச்சி பார்த்தா சத்தம் வரும். அந்த மாதிரி உங்கள் உடம்புலையும் நீங்கள் சத்தம் வரும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெயில் தான் இது தயாரிக்கிறாங்க. அதனால் நீங்கள் நம்பிக்கையாக வாங்கி யூஸ் பண்ணலாம். ஒரு நாள் நான் வந்து நியூஸ் பேப்பர் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நியூஸ் நான் வந்து பார்த்தேன். அதில் வந்து என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா பாமாயிலோட விலை வந்து அதிகமானதுனால சோப்போட விலை அதிகமாயிடுச்சு அப்படின்னு போட்டாங்க. ஏன் தங்கம் இங்கே பாரு வருது. சோப்போட விலை வந்து அதிகமாகிறதுக்கு பாமாயிலுக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை தேங்காய் எண்ணெய்க்கு பதில் அவங்க பாமாயில் யூஸ் பண்ணுறாங்களோ என்னமோ, அதனால் கூட அப்படி இருக்கலாம், எனக்கு தெரியல. பட் இது வந்து பியூர் தேங்காய் எண்ணெயில் தான் செய்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஷாம்பு. தங்கம் வேணாம் பட்டு இது வந்து ஷாம்பு. இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நான் போடுற ஷாம்பு. உண்மையிலேயே சொல்கிறேன், ஒரு 6-7 மாதம் ஃபுல்லாக மொட்டைத்தலையாக இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த முடி வந்து வெள்ள முடியாக தான் இருந்தது. ஏன்னா என்னோடய கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா இது வந்து அப்போ வந்து 1 ரூபி இருந்தது. இந்த ஹெர்பல் ஷாம்பு வந்து 1 ரூபியாக தான் இருந்தது. இப்போ தான் இது 2 ரூபீஸாக ஆயிடுது. அப்போ நான் வந்து இந்த ஷாம்பு தான் நான் போட்டுக்கிட்டேன். என்னோடய தலைக்கு வந்து நான் இந்த ஷாம்பு தான் போட்டேன். அப்படி போட்டு வளர்ந்த முடி தான் வந்து இது. நிறைய பேரே சொல்லுவாங்க, உனக்கு வந்து ஹேர் நல்ல க்ரோத் இருக்குது, உனக்கு நல்லா முடி வளருதுன்னு. அதுக்காக என்னோட முடி இவ்வளோ சூப்பராக இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஷாம்பு மட்டும் கிடையாது. என்னோட உணவு பழக்க வழக்கமும் ஒரு காரணம். ஒரு 30லேருந்து ஒரு 50% வேணால் இந்த ஷாம்பும் ஹேர் ஆயிலும் இருக்கலாம். பட் மீதி 50% கண்டிப்பாக உங்களுடைய கேரிங்கும் உங்களுடைய ஃபுட்டும் தான். ஆனால் இது வந்து பியூர் ஹெர்பல் ஷாம்பு. இது வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய், சீக்காய், மருதாணி போட்டிருக்காங்க. இது வந்து வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து பியூர் ஹெர்பல் ஷாம்பு. இதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அழுக்கு சூப்பராக போகும். இது வந்து 1 வயசு குழந்தை கூட நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் எந்த கெமிக்கலுமே கலக்கலை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முடி கொட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த ஷாம்பு, ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஷாம்பு. இதுவும் வந்து 2 ரூபீஸில் கிடைக்குது இந்த ஷாம்பும்.
இது வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிஷனராவும் நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க வந்து இந்த ஷாம்பு நம்ம யூஸ் பண்ணும்போது, நம்ம முடி வந்து நீங்க சீக்கா போட்டு தலை குளிச்சா எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி இருக்கும். அப்போ முடி ரொம்ப இப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க இந்த ஷாம்பு போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப இதுவா இல்லாம, கொஞ்சம் நல்லா கண்டிஷனர் போட்ட மாதிரி நல்லா இதுவா இருக்கும். ப்ளஸ் இது வந்து ஹேர் ஃபால் ஷாம்பாவும் இருக்கு. இந்த ஹேர் ஃபால் நெறைய இருக்கிறவங்க வந்து இந்த ஷாம்பு யூஸ் பண்ணலாம். பட் உண்மையான ரீசன் என்னன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து டாண்ட்ரஃப் ஷாம்பு. ஸோ எல்லாத்துக்குமே ஹேர் சம்மந்தமானதெல்லாம் எல்லாமே இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹேர் ஆயில். அதாவது இந்த ஷாம்பு எப்படி இருக்கோ, அதே மாரி தான் இது வந்து நெல்லிக்காய் ஹேர் ஆயில். நான் வந்து இந்த ஹேர் ஆயில் தான் நான் யூஸ் பண்றேன். இது வந்து ₹10லயும் கிடைக்குது. நீங்க வந்து சாம்பிளுக்கு ஒண்ணு வாங்கி நீங்க யூஸ் பண்ணலாம். இது நல்ல வாசனையா இருக்கும். இது வந்து பியூர் தேங்காய் எண்ணெயில நெல்லிக்காய் போட்டு தான் செஞ்சிருக்காங்க. இந்த ஹேர் ஆயிலும் நான் இதான் யூஸ் பண்றேன். நீங்களும் வேணுனா யூஸ் பண்ணி பாருங்க. நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆலுவேரா க்ரீம். இந்த ஆலுவேரா க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா, கொசுக்கடி. இப்போ உங்களுக்கு வந்து கொசு கடிக்குதுன்னா, இந்த ஆலுவேரா க்ரீமை நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா, ஒரு கொசு உங்க பக்கத்துல வராது. இத வந்து நான் ஒருத்தவங்களுக்கு சேல் பண்ணப்ப, அந்த பொண்ணு வந்து மொட்டை மாடியில இத போட்டுக்கிட்டு தூங்கியிருக்கா. அவ பக்கத்துல ஒரு கொசு கூட வரல. அப்ப அவ தான் என்கிட்ட சொன்னா, "இத யூஸ் பண்ணா கொசு கடிக்காதுன்னு" சொல்லிட்டு. ஏய் உண்மைதான்டா. அப்புறம் வந்து இந்த ஆலுவேரா க்ரீம் வந்து உண்மையிலேயே சொல்றேன். இத நான் யூஸ் பண்ணி ஒரு 3 மாசம் இருக்கும்னு நெனைக்கிறேன். நான் யூஸ் பண்ணல இத. எனக்கு வந்து வீட்ல இருக்கும்போது எனக்கு க்ரீம் போட பிடிக்கல. அதனால நான் வந்து போடல. பட் நான் இந்த க்ரீம் நான் 3 மாசம் இப்ப யூஸ் பண்ணியிருந்தேன்னா, முகம் இன்னும் கூட கொஞ்சம் நல்லா பளபளன்னு இருக்கும்னு நெனைக்கிறேன். பட் நான் திரும்ப இப்போ வாங்கிட்டேன். சரி ஓகே திரும்பியும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அந்த ஆலுவேரா இது வந்து மல்டி பர்ப்பஸ். மல்டி பர்ப்பஸ் அப்படின்னா, உங்களுக்கு கழுத்துல இருக்கிற கருப்பு, அப்புறம் வந்து முகத்துல வந்து அ அ முகப்பரு தழும்பு, அந்த மாதிரி ஏதாவது தழும்பு இருந்தாலும் போகும். இடுப்புல வந்து இருக்கிற தழும்பு இதெல்லாம் கூட போகும். மல்டி பர்ப்பஸ் அப்படின்றதுனால இது நீங்க வந்து ஸ்கின் சம்மந்தமான எல்லா பிரச்சனைக்கும் நீங்க வந்து இத யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இது வந்து ஃப்ரெஷ் அண்ட் ஷைன். இந்த க்ரீம் வந்து நம்ம வெளிய போகும்போது போட்டுக்கலாம். இது வந்து எப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 7 டேஸ் வந்து உங்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரியாது. ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா உண்மையிலேயே சொல்றேன், அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து முகம் நல்லா பிரைட் ஆயிடும். ஏன்னா, எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. அவ வந்து அப்படியே கருகருன்னு கருப்பா இருக்கா. அதனால அவ வந்து என்ன பண்ணா அப்படின்னா, அவளுக்கு வந்து நான் இத தான் குடுத்தேன். அப்ப வந்து அவ இத வாங்கி யூஸ் பண்ணா. பண்ணதுக்கு அப்புறமா அவ உடனே வந்து வெள்ள வெள்ளேன்னுலாம் ஆகல. "கிருத்தி அந்த மாரி பண்ணக்கூடாது தப்பு." ஆ அப்ப வந்து அவ ரொம்ப வெள்ளையெல்லாம் ஆகல. பட் கருகருன்னு கருப்பா இருந்தவ, கொஞ்சம் பிரைட் ஆயிட்டா. அ அந்த கருப்பு மாறல. பட் பிரைட் ஆயிட்டா. ஏன்னா, அவ கொஞ்சம் ஃபுட்டுலாம் கொஞ்சம் நல்லா வெஜிடபிள்ஸோ, இல்ல நெறைய ஃப்ரூட்ஸோ இதெல்லாம் விட்டமின் சி நெறைய எடுத்துக்கிட்டாங்கன்னா, முகம் நல்லா பிரைட் ஆகும். அந்த மாதிரிலாம் அவ ஒண்ணும் ஏபிசி ஜூஸ் குடிச்சாலும் முடியும் நல்லா வளரும், முகமும் நல்லா பிரைட் ஆகும். அ பட் அவளுடைய முகம் வந்து ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்ப கொஞ்சம் நல்ல வித்தியாசம் தெரியுது. எல்லாருமே சொல்றாங்க. அவ யூஸ் பண்ணது வந்து இந்த 2 கிரீம் தான். வெள்ளையாக மாட்டாங்க. கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். ரொம்ப கருகருன்னு இருக்கிறவங்க கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். ஸோ இந்த க்ரீமு. ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்க இந்த க்ரீமும் யூஸ் பண்ணலாம். இதுலயே வந்து இன்னொரு க்ரீமும் இருக்கு. மொரைங்கா க்ரீம். அத பத்தி நான் அப்புறமா சொல்றேன். அடுத்தது வந்து பிரஷ் குடு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்சிஎம்ல வந்து பிரஷ்ஷும் இருக்கு. இது வந்து சாஃப்ட் பிரஷ்ஷு. இதுல என்னங்க கெமிக்கல் ஃப்ரீன்னு சொன்னீங்கன்னா, குடுக்குறாங்க. பேஸ்ட் யூஸ் பண்றோம்ல நம்ம. அதனால பிரஷ் போய் கடையில வாங்குறதுக்கு, இங்க வாங்கிக்கலாமே அப்படின்னு நான் வாங்குறேன். பட் இந்த பிரஷ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. மத்த பிரஷ்லாம் வந்து நமக்கு சீக்கிரம் தலை விரிஞ்சிடும். நல்லா இருக்காது. கொஞ்சம் ஹார்டா இருக்கும். பட் இது வந்து சாஃப்ட்டா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. திருப்பி நீ குழந்தை கிடையாது. இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இது வந்து நாப்கின். பெண்களுக்கு வந்து பிசிஓடி, கர்ப்பப்பையில பிரச்சனை, குழந்தையின்மை அப்படி இப்படின்றாங்க. எல்லாத்துக்கும் காரணம் யூஸ் பண்ணுற பேடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து எவ்வளவோ செலவு பண்ணுறோம். முகத்துக்கு போடுறோம், தலைக்கெல்லாம் கெமிக்கல் ஃப்ரீ போடுறோம், சாப்பிட்றோம். ஆனால் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னென்னா அந்த நாப்கின் தான். நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் எது வாங்குறீங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் இதை மட்டுமாவது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது வந்து அரிப்பு இந்த மாதிரிலாம் எதுவும் வராது.
இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை வாங்கி இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா ₹45. 45 ருபீஸ் தான் இது. இது வந்து 7 பேட் இருக்கும். உங்களுக்கு மாதத்துக்கு என்ன ஒரு ₹90. ஒரு மாதத்துக்கு கண்டிப்பாக 2 பேடு போதுமானதாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு ₹90. உங்கள் ஹெல்த்துக்காக நீங்கள் மாதம் ஒரு ₹90 செலவு பண்ணி இந்த பேடாவது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஆர்கானிக் பேடு அப்படின்னு சொல்லி விற்கிறாங்கன்னா அது கண்டிப்பாக வந்து 240 அப்படிலாம் ரொம்ப விலை அதிகமாக தான் சொல்கிறாங்க. இவ்வளோ கம்மியாக யாருமே வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் நான் கொடுத்தது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹேர் ஆயில் நான் சொல்லலை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஷாம்பு வந்து இது சொல்லியிருக்கேன் நான். ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஷாம்பு இதை சொல்லியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில். இது வந்து ஆவாரம் பூ, அப்புறம் நீம் ஆயில் அதெல்லாம் போட்டு இன்னொரு ஆயிலும் போட்டு இது வந்து செஞ்சுருக்காங்க. இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால தலையில் உள்ள அரிப்பு, முடி கொட்டுறது கண்டிப்பாக நின்றுடும். இந்த ஆயில் எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஒரு 24 மணி நேரம் நல்லா தலையில் வந்து ஊற வச்சுட்டு அடுத்த நாள் நீங்கள் குளிங்க. அடிக்கடி இதே மாதிரி செஞ்சுட்டு வர்றதுனால உங்களுக்கு முடி கொட்டுறது நிற்கும். பொடுகு தொல்லை, பொடுகு இல்லை பேன் தொல்லை இருந்தாலும் போயிடும். மோஸ்ட்லி பொடுகு வந்து தலையில் எண்ணெயே வைக்காமல் இருந்தாலோ இல்லைன்னா வந்து அந்த அழுக்கு இதெல்லாம் நிறைய சேர்ந்தாலோ தான் வரும். அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. டென்ஷன் அப்படி ஆனால் கூட தலையில் பொடுகு, முடி கொட்டுறது வரும். ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும். இது எல்லாமே வந்து 50% தான் நமக்கு வெளிப்புறமாக வேலை செய்யும். உள்ளே இருக்கிறதுக்கு உங்களுடைய லைஃப் ஸ்டைலும் உங்களுடைய ஃபுட் ஹேபிட்டும் தான் அதை வந்து மாற்றும். ஸோ நீங்கள் அதையும் கவனத்தில் வச்சுக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் வாஷ். நான் வந்து இது ஒருத்தவங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தேன். அவங்க வீட்டில் எல்லாருமே இதுதான் யூஸ் பண்ணுறாங்களா, அவங்க மாமியார் கூட யூஸ் பண்ணுறாங்களா. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு ஃபோனில் வந்து சொன்னாங்க. ரொம்ப நிறைய சொன்னாங்க. எனக்கு இப்போது சொல்கிறதுக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. பட் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டீ ட்ரீன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுலேருந்து அந்த ஆயில், அந்த மாதிரி ஒரு 4-5 ஆயில்லேருந்து இது செஞ்சுருக்காங்க. இதை நான் யூஸ் பண்ணதில்லை. நான் வாங்கி கொடுத்த எல்லாருமே யூஸ் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு வந்து ஃபேஸ் வாஷ் நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒன்று வாங்க போகிறீங்க அப்படின்னா ஆர்சிஎம்மோட இந்த ஃபேஸ் வாஷ் வாங்கி ஒரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா இதை நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி நான் வந்து ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். டிஷ் வாஷ் பாரும் இருக்குது. டிஷ் வாஷ் இது வந்து லிக்விடு. இது வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம் இலை அதுலேருந்து இதை தயாரிக்கிறாங்க. நம்ம பாத்திரத்தை வந்து தேய்ச்சி கழுவ தேவையில்லை. ஒரு தடவை கழுவினாலே போதும். இதை பற்றி நான் வீடியோவே போட்டிருக்கேன், லைவாகவே நான் காட்டியிருக்கேன். பாத்திரத்தை வந்து நான் வந்து நல்லா தேய்ச்சிட்டு டேப்பில் சும்மா தான் இப்படி பண்ண, கை வச்சு கூட நான் வந்து அதை இது பண்ணலை. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இப்படி நம்ம தேய்ச்சி வந்து சோப்பு இருக்கா இல்லையான்னு தேய்ச்சி பார்த்தோம் அப்படின்னா சத்தம் தான் வந்தது, சோப்பு சுத்தமாக இருக்காது. இது வந்து நீங்கள் வந்து தேய்ச்சிலாம் கழுவ வேண்டாம். சும்மா நம்ம வந்து இந்த லிக்விட் போட்டு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம சும்மா கழுவினாலே போதும். தண்ணி வந்து ரொம்ப சிக்கனமாக செலவாகுதுன்னு இதை என்கிட்ட வாங்கினவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து டிஷ்வாஷ் லிக்விட் வந்து வேறு ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் வந்து இதை வாங்கி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. அதுலேயே வந்து இது வந்து இதுவும் கொடுக்குறாங்க, ஸ்பாஞ்சும் கொடுக்குறாங்க. இது கூட கெமிக்கல் ஃப்ரீயான்னு கேட்காதீங்க. இது நல்லா இருக்குது, மற்றதை விட பார்க்கறது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப ஹார்டாக இல்லை, தேய்க்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால தான் நான் இது வந்து வாங்கியிருக்கேன். டிஷ்வாஷ் வந்து பார் கூட இருக்குது, வேணுன்னா அது கூட நான் வாங்கிக்கலாம். நான் ஃபுல்லாக லிக்விடாக வாங்குறதுனால என்கிட்டயே யாரும் பார் கேட்கறது இல்லை, கேட்குறவங்களுக்கு ஆனால் வாங்கி தரேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா உரம். இது வந்து உரம் வந்து நிறைய இருக்குது. விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இதை வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். பட் இந்த கார்டன் கோல்டு வந்து நாங்கள் வந்து வீட்டில் செடி வளர்க்குறோம் இல்லையா, அது போடுறதுக்காக தான் நான் வாங்கியிருக்கேன். தொட்டாசினி செடி என் பையன் வளர்க்குறான், அது போட்டு ரொம்ப பெருசாக மரம் மாதிரி வளர்ந்துடுச்சு. அப்படி சொல்லிட்டு இருக்கு. பூவும் நிறைய பூ, டெய்லி ஒரு 8 பூவாவது பூக்கும். இது பற்றி கூட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஒரு செம்பருத்தி செடி வந்து ரொம்ப பட்டு போச்சு, ரொம்ப சாஞ்சே போச்சு. அப்புறமா இதை போட்டதுக்கு அப்புறமா ஒரு பூவே பூத்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் விட்டுட்டு ஊருக்கு போயிட்டோம். ஒரு மாதம் சுத்தமாக தண்ணி ஊற்றல, அதனால திரும்பியும் அது வேஸ்ட்டாக போச்சு. அதனால் நாங்கள் அது வளர்க்கல, இப்போ வேறு செடி வளர்க்குறோம். பட் உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து செடி வளர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த கார்டன் கோல்டு வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து உரம் தான், இயற்கை உரம் தான்.
இது வந்து இயற்கையாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் செடியும் ரொம்ப நல்லா வளரும். நாமளும் வந்து ஒரு சூப்பரான இது சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நல்ல உரம் போட்டு நம்ம அதுலேருந்து வர காய்கறிகளை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேப்பம்பட்டை சோப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதையும் வந்து தண்ணியில் ஊற வச்சு நம்ம வந்து செடிகளுக்கு தெளிக்கிறதுனால அதில் இருக்கிற பூச்சிக்கொட்டுலாம் செத்து போயிடும். ஏன்னா அது வேப்பம் கொட்டையில் செஞ்ச சோப்பு அப்படின்றதுனால செடிங்களுக்கு வந்து பூச்சிக்கொல்லி மருந்து தான் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து துணி துவைக்கவும் நல்லா வெள்ளை துணி வந்து சூப்பராக துவைக்கும். என்கிட்ட ஒருத்தவங்க வந்து ரொம்ப நாளாக வாங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அந்த சோப்பு தான் போட்டு அவங்க யூனிஃபார்ம்லாம் துவைக்கிறாங்க. பட் நான் துவைச்சது கிடையாது. அவங்க வந்து துவைச்சிட்டு என்கிட்ட வந்து அவங்க வந்து என்கிட்ட எப்பவுமே வாங்குவாங்க. அவங்க மெசேஜ்லாம் கூட நான் வச்சுருக்கேன் அவங்க ஃபீட்பேக்கு. சூப்பராக தான் இருக்கும் அந்த சோப்பும். அது வந்து 2 in 1 மாதிரி நம்ம ட்ரெஸ் வாஷும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து செடிக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய ப்ராடக்ட் இருக்குது. நான் வந்து வாங்கும்போது ஒவ்வொன்றா வந்து சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கீசோலோட இந்த சிந்தூர் இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃபு. ஒரு தடவை நான் வந்து இப்போ மழை வந்தது ரீசெண்டாக. இதை தான் நான் வந்து நெத்தியில் வந்து இங்கேயும் பொட்டும் வச்சுட்டு போனேன். நல்ல மழை ஃபுல்லாக நான் வந்து ரெயின் கோட்டோ கொண்டு போகல. இதுமேலே வண்டியில் போகும்போது போயிட்டு நான் வந்துட்டேன். ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். ஆனால் வந்து இந்த நெத்தியில் வச்ச குங்குமம் மட்டும் அப்படியே இருந்தது. கொஞ்சம் கூட அழியவே இல்லை. அந்த மாதிரி வந்து இது வந்து வாட்டர் ப்ரூஃப் தான். இது விலையும் ரொம்ப கம்மி தான். இதில் எம்ஆர்பி போட்டிருக்காங்க. பட்டு மெம்பராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் தராங்க. இதையும் வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு இது பிடிச்சிருக்கு. இன்னும் வந்து உங்களுக்கு வந்து ஆர்சிஎம் ப்ராடக்ட் பற்றி நான் நிறைய வீடியோ போடுறேன். உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு மெயில் அனுப்புங்க. நான் அந்த ப்ராடக்ட்டை வந்து ஃபுல் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வந்து வீடியோ தனித்தனியாகவே நான் உங்களுக்கு போடுறேன். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக கேட்ட உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். நல்லது செய்தால் நல்லது நடக்கும்.